வேலைக்காரி திருடிட்டாலேங்கிற கோவத்துல உங்க குடும்பத்தோட சங்காத்தமே வேண்டான்னு அவங்க சொல்லிட்டு போயிருந்தா நம்ம திவ்யாவோட வாழ்க்கையே போயிருக்கும். ஆமா ருத்ரா, இந்து சொல்றது சரிதான். சக்தி இந்த விஷயத்துல மன்னிக்கவே முடியாது. இதுக்கப்புறமும் அவளை இந்த வீட்ல வச்சிருக்கிறது சரியில்லை ருத்ரா. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும். அப்பதான் இந்த கல்யாணமே நல்லபடியா நடக்கும். அவளை வீட்டை விட்டு அனுப்பிடு ருத்ரா. இப்ப நீ போய் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியில தடுறியா இல்ல நான் தள்ளவா? அண்ணி கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஆளாளுக்கு பேசிக்கிட்டே போறீங்க. அவளை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. போங்க. பாத்தீங்களா, உங்க வேலைக்காரியோட முந்தானையில இருந்து விழுது. கடைசியில தாலிய உங்க வீட்டு வேலைக்காரி தான் திருடி இருக்கா. ஒண்ணு அம்மா, ஏமா இங்க நிக்கிறீங்க? இருங்கம்மா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் சக்தி. என்னம்மா, என்ன நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்குங்கம்மா. ஆனா நான் தாலியை திருடலம்மா. என்ன தயவு செஞ்சு நம்புங்கம்மா. கடவுளே வந்து நீதான் திருடுன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சக்தி. அந்த அளவுக்கு உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்னை நான் அடிச்சதுதான் தப்பு. நான் மகளா நினைக்கிற உன் மேல இன்னொருத்தரோட கை பற்றக்கூடாதுன்னு தான் ஆதிராவை முந்திக்கிட்டு உன்னை நான் அடிச்சேன். உன்னை சந்தேகப்பட்டெல்லாம் நான் அடிக்கல சக்தி. உன் மேல எனக்கு இருக்கிற பாசத்துல தான் நான் அப்படி பண்ணேன். என்ன தப்பா எடுத்துக்காத. என்னம்மா நீங்க? உங்களை நான் எப்படி தப்பா எடுத்துப்பேன்? நீங்க என் சாமிமா. தாலியை திருடின வேலைக்காரிய அடிச்சு வீட்டை விட்டு துரத்தாம அவகிட்ட போய் பேசிட்டு இருக்கா. சரி, அந்த தாலி உன் கைக்கு எப்படி வந்துச்சு? திவ்யாவுக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப மணிவண்ணன் சார் இருமிட்டே இருந்தாருல்லம்மா. துளசி இலையை எடுத்துட்டு வந்து சாப்பிட கொடுத்தா அவருக்கு இருமல் நிக்கும். அதனால வீட்டுக்கு பின்னாடி துளசி இலை பறிக்கிறதுக்காக நான் போனேன். பறிச்சுட்டு திரும்பி வரப்ப அங்க தாலி கீழே கிடந்தது. நீ யாராவது அந்த பக்கம் போறத பாத்தியா? இல்லம்மா, நானும் பார்க்கல. அப்புறம் யாரு தாலியை கொண்டு போய் அங்க போட்டிருப்பாங்க? அதான் எனக்கும் தெரியலம்மா. என்ன இவ இப்படி சொல்றா? இவளை நம்மளுக்கு பிடிக்கலனாலும் இவ சொல்றதும் நம்புற மாதிரி தானே இருக்கு. அப்ப அந்த தாலியை எடுத்துட்டு போய் பின்னாடி பக்கம் யார் போட்டிருப்பா? துரை, எங்க கிளம்பிட்டீங்க? நான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு என்ன வழிமறிக்கிறீங்க? என்ன ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பூ வச்சு நிச்சயம் பண்ணிட்டு போயிட்டாங்களேன்னு நானே பரிதவிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா நடக்கிற எதையுமே கண்டுக்காம ஆபீஸ் ஒர்க்லயே பிஸியா இருக்கீங்க. நீங்க இப்படி நடந்துக்கிறது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நானும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு பொருத்தம் இல்லாத மாதிரி என்னோட ஜாதகத்தை மாத்தி வச்சு பார்த்தேன். ஆனா ஜாதகம் பார்த்த ஜோசியர் பொருத்தம் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாரு. சரி, ஜாதகம் விஷயம் தான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இன்னைக்கு எனக்கு பூ வச்சு நிச்சயம் பண்றப்போ தாலி காணாம போச்சுன்னா அது அபசகுணமா எடுத்துக்கிட்டு கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு நினைச்சு அதை யாருக்கும் தெரியாம எடுத்து வெளியே தூக்கி எறிஞ்ச. அது எப்படியோ சக்தி அக்கா கண்ணில் பட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நடு தெருவுல நின்னுட்டு இருக்க. ஆனா நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க ஜாதகத்தை மாத்தி வச்சது, தாலியை தூக்கி வீசினது, இது எல்லாமே ரொம்ப தப்பு திவ்யா. உங்க குடும்பத்துக்கு தகுதியான இடத்துல உங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறாங்க. இதை நினைச்சு உங்க வீட்டுல எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா?
நீங்க அதையெல்லாம் கெடுக்கிற மாதிரியான காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. வேண்டாம் திவ்யா, நீங்க அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கங்க. என் குடும்பத்துல எல்லாரும் ஆசைப்படுறாங்க, விருப்பப்படுறாங்கன்னு என் மனசுல இருந்து உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு எவனா ஒருத்தனை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது அருண். உங்க இடத்துல வேற ஒருத்தனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. நான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும்னா எனக்கு நீங்க மட்டும்தான் லைஃப் பார்ட்னரா வேணும். எனக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே தேவையில்லை அருண். எனக்கு நீங்க மட்டும் போதும். மனசுக்கு பிடிச்சவங்களோட வாழ்றதுதான் வாழ்க்கை. உங்களுக்கு நான், எனக்கு நீங்கன்னு கடைசி வரைக்கும் ஒன்னாவே வாழ்ந்து ஒன்னாவே சாகணும். திவ்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க திவ்யா? திவ்யா, சொன்ன கேளுங்க. திவ்யா விடுங்க. திவ்யா, யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிடும். சொன்ன கேளுங்க. முதல்ல விடுங்க. விடுங்க திவ்யா. நீங்க தான் எனக்கு வேணும்னு நானே இவ்ளோ பிடிவாதமா இருக்கும்போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க அருண்? நீங்களும் நானும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாது திவ்யா. இதை நான் உங்ககிட்ட பல முறை சொல்லிட்டேன். இதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு உங்க மேல காதல் கத்திரிக்காயெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்களா ஆசையை மனசுல வளர்த்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ணிக்க பாக்குறீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வேண்டாம் திவ்யா. உங்க வீட்டுல பெரியவங்க பார்த்திருக்கிற பையனையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நீங்க இனிமே எக்காரணத்தை கொண்டும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க ப்ளீஸ். அருண், அருண், அருண். அருண். வாடி உள்ள போ. அம்மா, அம்மா. உனக்கு எவ்வளவு நெஞ்சல இருந்தா அந்த கேடு கெட்டவன நடு ரோட்ல நின்னு கட்டி பிடிச்சிட்டு இருப்ப. எத்தனை நாளா நடக்குது இதெல்லாம்? ஐயோ, என் குடும்ப மரத்தை இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டியடி. உனக்கு கொண்டாதாண்டி யாத்திரை நடக்கும். ஏன் இப்படி பண்ண? செத்து போ. நீ எல்லாம் உயிரோடு இருக்கவே வேண்டாம். செத்து. ஏன் நீ எப்படி இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க, என்ன தடுக்காதீங்க. இவெல்லாம் உயிரோடவே இருக்க கூடாதுங்க. ஏய், என் புள்ள விடு முதல்ல. விடு. அறிவு இருக்காடி உனக்கு? எதுக்கு என் புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற? அவ பண்ண கேவலமான காரியத்துக்கு இன்னும் கொல்லாம இருக்கேன்னு சந்தோஷப்படுங்க. உனக்கு இவ்ளோ கோபம் வர அளவுக்கு என் புள்ள அப்படியே நடி தப்பு பண்ணிட்டா? உங்க பொண்ணு அந்த வேலைக்காரி சக்தியோட அண்ணன் இருக்கான்ல அருண், அவனை கட்டி பிடிச்சு லவ் பண்ணிட்டு இருக்கா. அத பார்த்ததும் என் ரத்தம் எல்லாம் எப்படி கொதிச்சு போச்சு தெரியுமா? இவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுங்க. இனிமே என் புள்ள மேல கை வச்ச அவ்வளவுதான். வயசு புள்ளிய சும்மா கை நீட்டிக்கிட்டு இருக்க. அப்படின்னா இவ பண்ற கேவலமான காரியத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் வாயில சொல்லணும். உன் இஷ்டத்துக்குலாம் அடிக்க கூடாது. அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏண்டி, தகுதி இல்லாத ஒருத்தனை லவ் பண்றியேன்னு நீங்களும் நாலு சாத்தாம ஏன் வாய அடக்குறீங்கல்ல? ஆதிராவோட குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? அவங்களே வீடு தேடி வந்து இவதான் எனக்கு மருமகளா வரணும்னு சம்பந்தம் பேசி முடிச்சு கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கும்போது இந்த நேரத்துல போய் இவ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா எப்படிங்க தாங்கிட்டு சும்மா இருக்க முடியும்? அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு யார பிடிக்குதுங்கிறது தான் முக்கியம். நான் அருணை தான் விரும்புறேன். அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஓஹோ, நீ அந்த அளவுக்கு துணிஞ்சிட்டியா? உனக்கு என்ன பண்ற பாரு. இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இங்க பாருங்க, இந்த விஷயத்துல நீங்க அவகிட்ட இவ்வளவு கரிசனமா நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை சொல்லிட்டேன். இங்க பாரு, நாங்க பார்த்து இருக்கிற மாப்பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அத விட்டுட்டு லவ் கிவ்னு அந்த வெறும் பையன் தான் வேணும்னு ஆட்டம் பிடிச்ச உன்னை அப்படியே உயிரோட புதைச்சிருவேன். ஆகாஷுக்கு உனக்கும் தான் கல்யாணம். அவன் தான் உனக்கு புருஷன். இப்பவே அதை நல்லா உன் மனசுல பதிய வச்சுக்கோ. அதுதான் உன் வாழ்க்கைக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. புரிஞ்சுதா? யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம விட்டதுதான் மிகப்பெரிய தப்பு. இப்ப அவ வரட்டும்,
வச்சுக்கிறேன் கச்சேரிய. மேடம், அவசரமா ஃபோன் பண்ணி என்ன விஷயமா வர சொன்னீங்க மேடம்? டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ண நீ லவ் பண்ணுவ? உன்னை என்ன பண்ற பாரு. ஏன்டா அப்படி பண்ண? கோவப்படாம நான் சொல்றது கேளுங்க மேடம். நீ சொல்றத நான் கோவப்படாம கேட்கணுமா? உனக்கு என்ன ஒரு அதப்பு இருந்தா இப்படி ஒரு காரியம் பண்ணிருப்ப? உன்னை மேடம் மேடம், என் மேல எந்த தப்பும் இல்ல மேடம். நான் தான் என் கண்ணால பார்த்தனே. என் பொண்ண நீ கட்டி பிடிச்சு, சீ. நீ எல்லாம் என் பொண்ணுக்கு ஒரு ஆளாடா? அவ கால் செருப்ப கூட நீ சமம் இல்ல. நான் அவங்களை கட்டி பிடிக்கல, அவங்கதான் என்ன. சொல்றதுக்கே எனக்கு வாய் கூசுது மேடம். உங்க பொண்ண நான் மனசார நினைச்சு கூட பார்த்தது இல்ல. அவங்கதான் என்ன லவ் பண்றாங்க மேடம். நீ அவ மனச கலைக்காம அவளா வந்து உன்னை எப்பரா லவ் பண்ணுவா? எங்க கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற பையனுக்கு ஏன் பொண்ணு கேக்குதா? நான் சொல்றது கொஞ்சம் நம்புங்க மேடம். என் பொண்ணோட கால் செருப்புக்கு சமமானு கேட்டீங்களே, இதை நான் எப்பவுமே உணர்ந்திருக்கேன் மேடம். எங்க அப்பா உங்க வீட்டுல டிரைவரா வேலை பார்த்துதான் என்னையும் என் தங்கச்சியையும் வளர்த்து படிக்க வச்சாரு. நான் படிச்சு முடிச்சதும் ருத்ராமாவே என்னை கூப்பிட்டு கம்பெனில ஒரு வேலை போட்டு கொடுத்தாங்க. நான் பிறந்ததுல இருந்தே ருத்ராமாவுக்கும் உங்க குடும்பத்துக்கும் விசுவாசி தான் மேடம். என் உயிரே போனாலும் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் ஒருபோதும் துரோகம் பண்ண மாட்டேன். திவ்யாவுக்கு என் மேல எப்படி லவ் வந்துச்சுன்னே தெரியல மேடம். அவங்கள விட்டு நான் விலகி போனாலும் அவங்க தான் என்ன நெருங்கி நெருங்கி வர்றாங்க. நான் அவங்களுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன் மேடம், உங்க பொண்ணு மேல ஒரு துளி கூட எனக்கு விருப்பம் கிடையாது மேடம். நான் எப்பவும் அவங்கள என் முதலாளி விட்டு பண்ணாதான் பாக்குறேன். இது சத்தியம், என்ன நம்புங்க மேடம். இதே விசுவாசத்தோட கடைசி வரைக்கும் நீ இருந்தா அது உனக்கு நல்லது. அப்படி இல்லாம நடக்க போற கல்யாணத்துல உன்னால ஏதாவது குளறுபடி நடந்துச்சு, அதுக்கப்புறம் நான் கொலைகாரியா மாறிடுவேன். பாத்துக்கோ. வா. சக்தி, சார் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டீங்களா? இதோ இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு சக்தி, வரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஆக்சுவலி உங்ககிட்ட நான் சாரி கேட்கணும் தான் நினைச்சேன். என்கிட்டயா? நீங்க எதுக்கு சார் என்கிட்ட சாரி கேட்கணும்? திவ்யாக்கு பூ வைக்கிறப்ப தாலியை காணுன்னு அத்தை அடிச்சாங்கல்ல, எல்லாரும் முன்னாடியும் உனக்கு அது எவ்வளவு பெரிய அவமானமா இருக்கும். என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. என்ன சார் நீங்க? ருத்ராமா என்ன அடிச்சா அது எப்படி நான் அவமானமா எடுத்துப்பேன்? ருத்ராமா என்ன வேணும்னு அடிக்கல சார். ஆதிரா மேடம் என்ன அடிச்சிடக்கூடாதுன்னு தான் அம்மா என்ன அடிச்சாங்க. இத ருத்ராமா நேர்ல என்ன கூப்பிட்டு சொன்னாங்க சார். எதுவா இருந்தாலும் ருத்ராமா என் நல்லதுக்காக தான் சார் பண்ணுவாங்க. சக்தி, இது முக்கியமான போனு. இந்த ஃபைலை என் ரூம்ல வச்சிரு. ஹலோ, சொல்லுங்க சார். சார், யார் நீங்க? என்ன வேணும்? சார் என்ன தெரியல சார். என்ன சார் சொல்றீங்க? என்ன தெரியல? தெரியலையே சார். நல்லா பாருங்க சார், நான் தான் சார். என்ன தெரியல உங்களுக்கு? தெரியலையே சார். கார்டு டிசைனர்னு சொல்லி அன்னைக்கு நம்ம கிட்ட பேர்லாம் வாங்கிட்டு போனார்ல, நான் கூட காஃபிய அவர் மேல போட்டு
ஓ இப்போதான் ஞாபகம் வருது. சரியான மக்கா சார். மேடம் நீங்க பிரில்லியன்ட் மேடம். மேடத்துக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி தான், எனக்கு தான் கொஞ்சம் கம்மி. ஓ சரி சொல்லுங்க டிசைனர், இப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சார் சாம்பிள் கார்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வந்திருக்கேன் சார். அதை முதல்ல உங்க 2 பேர்த்திட்டு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே 2 பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சார் பாக்குறீங்களா? காடை பாக்குறீங்களா? கொடு. என்ன அது, மணமகன் சிவா மணமகள் சக்தின்னு போட்டு வெட்டிங் கார்டு எடுத்துட்டு வந்திருக்கான். சார் என் கார்டு டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லையா சார்? நல்லா இருக்கா சார்? இது எப்படி நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும்? ஓ என் மனசுல இருக்கிறது என் கண்ணு முன்னாடி அப்படியே இருக்கு. அப்படியா சார்? சத்தியமே மாலை சூடிய காலை கதிரின் மேலே சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே தூய்மையான என் சத்தியம் புனிதமானது. இல்ல சார் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க. கார்டு டிசைனை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. டிசைன்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம் பண்ணணும். என்னது திருத்தம் பண்ணணுமா? என்ன சார் சொல்றீங்க? மணமகன் மணமகள் பேரை மாத்தணும். மணமகன் மணமகள் பேரை மாத்தணுமா? என்ன சார் ஏன் பேரை மாத்த சொல்றீங்க? அப்படி கேளுங்க மேடம் நல்லா. என்ன நீயே பாரு. பாருங்க மேடம், நீங்களே பார்த்து நல்லா சொல்லுங்க. என்ன மேடம் நீங்களே சாக்காதீங்க, கொஞ்சம் கொடுங்க. சிவா சக்தி, சிவா மனச சக்தி கரெக்டா தானே போட்டிருக்கு? என்ன கரெக்டா போட்டீங்க? வெட்டிங் கார்டுல மணமகன் சார் பேரையும் மணமகள்னு ஏன் பேரையும் போட்டு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் தானே மேடம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு உங்ககிட்ட யார் சொன்னது? உங்க 2 பேர்த்தையும் பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் மேடம் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது?
நீங்களா ஒரு அனுமானத்துக்கு வந்து இப்படி தப்பா பேரை போட்டு எடுத்துட்டு வந்துருவீங்களா? எங்க கிட்ட கேட்க மாட்டீங்களா? அப்படின்னா நீங்க உண்மையிலே கல்யாண ஜோடி இல்லையா சார்? இல்ல. ஐயோ சாரி மேடம், சாரி சார். நான் நேரடியா வந்து அனிதா மேடத்தை பார்த்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. உங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்ததுல என் மனசுக்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தோணுச்சு. அதனால தான் சாம்பிள் கார்டு அடிச்சுட்டு வந்து அனிதா மேடத்தை இம்ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கூடுதலா பணம் வாங்கலாம்னு நினைச்சேன் மேடம். ஆனா எல்லாமே தப்பா போச்சு மேடம். ஆனா மேடம், இந்த விஷயத்த அனிதா மேடத்துக்கு மட்டும் சொல்லிடாதீங்க. எனக்கு கொடுத்த ஆர்டரே கேன்சல் பண்ணிடுவாங்க. அனிதாமா மட்டும் இதை பார்த்திருந்தாங்க, உங்களை கொன்னே போட்டிருப்பாங்க. சரி விடு சக்தி, சாம்பிள் கார்டில் தானே பேரை மாத்திருக்காரு, இது என்ன பெரிய விஷயமா? மற்றபடி டிசைன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க பேர் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறதெல்லாம் சரிதாங்க, ஆனா இன்னும் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இப்ப கல்யாணம் நடக்க போற மணமக்களோட பேரை சொல்றேன். இதே டிசைன்ல அந்த பேரை போட்டு சாம்பிள் டிசைன் பண்ணிட்டு வந்து அனிதா கிட்ட காமிங்க. ஓகே சார். ஓகே, பேரை சொல்லுங்க சார். மணமகள் பேரு திவ்யா. திவ்யா. மணமகன் பேரு ஆகாஷ். சார். ஆகாஷ். தேங்க்யூ சார். சாரி மேடம், சாரி சார். யார்ட்டி சொல்லிடாதீங்க. நல்ல வேலை தப்பிச்சோம். சக்தி, என்ன பண்ற? எது கிழிக்க போற? சார் கிழிச்சு போட்டுறேன் சார். வீட்ல மத்தவங்க யாராச்சும் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். அதுவும் இல்லாம முறையா அடிச்ச வெட்டிங் கார்டு இது கிழிஞ்ச அபசகுணம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த கார்டை என் ரூம்க்கு எடுத்துட்டு போய் நான் பத்திரமா வச்சுக்க போறேன்.